சோனம் அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் ஒரு சமூக ஆர்வலர். அவர் இயற்கையை நேசிக்கக்கூடியவரும் கூட. இந்தியா வந்து ஒரு பெரிய அளவுக்கு வல்லரசு ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்திய இளைஞர்கள் வந்து எப்படி ஒழுக்கமான சிந்தனை, அதாவது படித்து மேலே போகிறதுங்கிறது மட்டும் இல்லை, சிந்தனையிலையும் அவர்கள் எப்படி வந்து மேன்மைப்பட்டவர்களாக இருக்கணுங்கிறதுக்காக அவர் தொடர்ச்சியாக ஒர்க் ஷாப்ஸ் நடத்துறது. அதுக்கப்புறம் அவர் ஒரு கண்டுபிடிப்பாளரும் கூட. அவர் கண்டுபிடிச்ச விஷயங்களை வச்சுக்கிட்டு இந்திய இராணுவம் கூட பயன்படுத்துது. அதாவது ரொம்ப குறைந்த செலவில் இராணுவ முகாம்கள் அமைக்கிறதுக்கு ரொம்ப இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவரோட கண்டுபிடிப்பை இந்திய இராணுவம் இன்னைக்கு பயன்படுத்துது. ஸோ இந்த சமூகத்திற்காக ஏதோ ஒன்றை செய்து சாதித்த ஒரு நபர் அவர். தொடர்ச்சியாக இளைஞர்கள் பலரையும் அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. அவரை வச்சு வந்த படம் தான் த்ரீ இடியட்ஸ். ஓகேவா? அவர் வச்சு அந்த படம் தான் த்ரீ இடியட்ஸ். அவருடைய கதையைத்தான் வந்துட்டு அந்த நாவலில் ஒரு மாதிரி ஒரு கற்பனை இதாக போட்டு எழுதுனாங்க த்ரீ இடியட்ஸ்னு. அப்புறம் அது ஒரு படமாக வந்துச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் வந்துட்டு நண்பன் படம்னு தமிழில் வந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். விஜயன் கூட பண்ணியிருப்பாரு. ஸோ பேசிக்காக அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்போ அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. என்னத்துக்காக போராடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம்ஸ் உங்களுக்கே தெரியும். நீட்டு தான் வந்து எல்லாத்தையும் நீட்டிடும். நீட்டு வந்துருச்சுன்னா எல்லா மருத்துவர்களும் தரமானவர்களாக மாறி விடுவார்கள்னு சொல்லிட்டு நீட்டு வந்துச்சுன்னா மருத்துவர்கள் தரமானவர்கள். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த மருத்துவர்கள்லாம் தரமற்றவர்கள்னு சொல்லுங்கண்ணே. சொல்லு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் தரமற்றவர்கள், இந்த நீட் எக்ஸாம் எழுதிட்டு வரவன் தான் தரமானவன் அப்படின்னு சொல்லு. அப்படிதான் மறைமுகமாக அது பொருள் வருது. அந்த மாதிரி ஒரு எக்ஸாமை கொண்டு வந்து பணக்காரர்கள் மட்டுமே இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகங்களை சார்ந்தவர்கள் மட்டுமே அந்த நீட்டில் ஜெயிக்க முடியுங்கிற